பத்திரிகையாளர்கள் என்ன செய்றாங்க, எங்க தலைவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோஃபா ஒரு எங்க ஆபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்க கேமரா உள்ள வந்துட்டீங்க அந்த நேரத்துல. அதனால அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. அப்ப உடைஞ்சதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு இருக்கு? கேபி முனுசாமி சொல்ற உண்மையா? பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லது சி.வி. சண்முகம் சொல்ற உண்மையான ஒரு கேள்வி வருது இல்ல? நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராணுவ ரகசியம். பொதுச் செயலர் எடப்பாடியாரை நீக்குவதோ சேர்ப்பதோ செல்லாது. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். மாமியார் நீமா ரோஸ் யார் பக்கம் இருக்கிறார், யார் பக்கம் நின்றுக்க வேண்டும். மார்டின் அவர்கள் இப்போ அடுத்த அதானியாக அடுத்த அம்பானியாக வருவதற்கான ரூட் மேப்பை போட்டுட்டாரோ என்று கூட பேசுகிறார்கள். முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்குது. அதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதனால்தான் எடப்பாடியார் விட்டு பிரிஞ்சு நின்று விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாரா? வேலுமணி அண்ணனுக்கு போட்ட டீலிங் என்ன, இப்படி கேட்டீங்களா? அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது சாயிப். வணக்கம். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு உங்கள் தலைவர் விசிகாவின் தலைவர் அவர் இடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் இன்னைக்கு திரும்ப பேசும்போதா இருக்கு. அதை ஒட்டி அதிமுக விஷயம் அது கூடுதலாக பேசும்படியா இருக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஆரம்பித்து வைத்த அந்த விஷயம் தான். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சோபா மாடல் ஆட்சிங்கிற அளவுக்கு அவர் பதிவு செய்திருக்காரு. அப்படி பார்த்தா சோபாங்கிறது முத விசிக அலுவலகத்துக்கு தான் சென்றது. அது எந்த வடிவமோ அது அவரையும் விட்டு வைக்கல. அதனாலதான் பத்திரிகையாளர் அவரை கேள்வி கேட்கிறார்கள். இதுக்கு பின்னாடியில் என்ன அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது என்றால், எடப்பாடி சி.வி. சண்முகம் இடையே இருக்கிற மோதலுக்கு பின்னாடி இதெல்லாம் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. முதற்கட்டமா உங்க தலைவர் அது நாங்க ஆல்ரெடி வாங்கின மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பத்திரிகையாளர் கேள்வி, இந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்விகளாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு தேசிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி நாம் கேட்டிருக்கலாம். சோஃபா வருதேங்கிறது கேள்வி கேட்கிறாங்க. ஏன் காலையில நீங்க பாங்க 6:30 மணிக்கு டீ வரும், போண்டா வடையெல்லாம் வரும், 10 மணிக்கு எங்களுக்கு நாஸ்தா வரும் தோழர்களுக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அம்மா வீட்டுல இருந்து தலைவருக்கு சாப்பாடு வரும். ஏற்கனவே 1க்கு மேற்பட்ட இருக்கைகள் வாங்கியிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நம்ம ஐடி விங் ரூமுக்கு புதுசா புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு அங்க இருக்கைகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஸ்பான்சர் பண்றாங்க. 10 இருக்கைகளுக்கு தேவை. அந்த மாதிரி 2 ஆர்டர் பண்ணா 1 தான் வந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு தொலைக்காட்சி போக்கஸ் பண்ணி பார்த்தீர்களா? சோஃபா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. என்னமில்லாமோ கற்பனை பண்றாங்க. சோஃபாக்குள்ள 200 கோடி இருந்துச்சுங்கிறான். சோஃபாக்குள்ள 200 கோடியை வச்சு யார் அனுப்பி வைக்கிறா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு மட்ட ரகமான காணொலிகள் எல்லாம் வெளியிட்டதின் காரணமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் என்ன செய்றாங்க, எங்க தலைவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோஃபா ஒரு தேசிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு கட்சி, தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசியல பங்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகத்துக்கு ஒரு சோஃபா இறங்குறது உங்களுக்கு பொறுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப என்னத்த சொல்றது? சேரு டேபிள்லாம் இறங்குச்சு, அப்படியே நீங்க போட்டோ போடல. இதே அலுவலகத்துக்கு புதிய சேர்களை வாங்கணும். போன மாசம் நிறைய டேபிள்ஸ் வாங்கணும், டைல்ஸ் இறங்குது, பெயிண்ட் அடிச்சோம். அப்ப இதெல்லாம் ஒரு செய்தியா, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிற அளவுக்கு நமக்கு பார்த்த உடனேயே என்னடா இது இதே மாதிரி கேள்வியில மத்த தலைவர்கிட்ட கேட்பீங்களா? மத்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கேட்க முடியுமா? அந்த மாதிரி அப்ப நீங்க திருமாவளவனா கிள்ளுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? எவ்வளவு கேள்விகள் இருக்கு. நான் கேட்க சொல்லட்டுமா? இன்றைக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. நீ கேட்ட மாதிரி அதிமுகல இருந்து உடஞ்சி வெளியே போறாங்க. அண்ணன் சி.வி. சண்முகம், அப்புறம் அண்ணன் வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் நின்று இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். தாவேக்காவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றவர்கள். இன்றைக்கு 25 பேர் என்ன செய்யறாங்க, கொரோனா உத்தரவை மீறி இன்றைக்கு தாவேக்கா அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறாங்க. ஆனா எடப்பாடியாரும் அதிமுக கூட இல்ல, எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இதை பற்றி கேள்வி கேட்டீங்களா? சி.வி. சண்முகத்திட்ட ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? என்ன நடந்துன்னு கேட்டு போயிட்டாங்க. உங்களை இயக்குவது யார்? அமித்ஷா சொல்லித்தான் நீங்க இயங்குறீங்களா? பின்னாடி என்ன மேட்ரு? உங்களுக்கு விஜயபாஸ்கர்
முன்னாள் அமைச்சர் அண்ணா விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்குதே, அதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதனால்தான் எடப்பாடியை விட்டு பிரிஞ்சு நின்று விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாரா? வேலுமணி அண்ணனுக்கு போட்ட டீலிங் என்ன? இப்படி கேட்டீங்களா? ஒரு சோபாங்கிறது இப்படி 4 கேள்வி கேட்கறீங்களே, எவ்வளவு குற்ற பரம்பரையா சித்தரிக்கிறீங்களே, இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா நியாயம் இருந்தது. இந்த கேள்விலாம் கேட்டா சரி. எதை எடுத்தாலும் பத்திரிகைகள் கரெக்டா கேட்கிறாங்க. நான் விசிகாவுடைய மாநில செயலாளர் மட்டும் பேசல, தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர், ஒரு சக பத்திரிகையாளராக ஊடகங்களாக பேசுகிறேன். பத்திரிகையாளருக்கு ஒரு இங்கிதம் வேண்டாமா? அப்ப யாரு அந்த கேள்வி கேட்க சொல்லி கேட்கறீங்க? அந்த டெம்ப்ட் பண்றது, ட்ரிகர் பண்றது, திருமாவளவன் ஏதாவது டென்ஷன்ல வந்து பேசிட மாட்டாரு. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் வந்து இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. அவங்க யாரு? அவங்க யாருன்னு கேட்டேன். எம்ஜிஆரோடு களமாடினவங்க, ஆமா. ஜெயலலிதா அம்மையாரோடு நெருக்கமா இருந்தவர்கள். அவங்க திடீர்னு விலகி தாவேக்கல சேர்ந்ததற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா செங்கோட்டையன்? அமித்ஷா போய் ஏன் டெல்லியில பாத்தீங்க கேள்வி கேட்டாங்களா? அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த ஆலோசனை அடிப்படையில தான் தாவேக்கல சேர்ந்தாரு, இப்ப அமைச்சரா இருக்கிறாரு. அப்ப வந்து தாவேக்காவை இயக்குவது, அதிமுகவை இயக்குவது எல்லாம் அமித்ஷா தானா என்று ஊடகங்களை கேள்வி கேட்டீங்களா? இல்லையே. ஒரு லெட்டர் கொடுத்துருக்கங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விஜய்க்கு வந்து 216 இடம் வந்துட்டு, சாரி, ஆமா 216 இடம் வந்து 116 இடம் வந்து விட்டது. மெஜாரிட்டிக்கு 2 தேவைப்படுது, 118 அது விசிக்காக தான் இருக்கிறது. ஏன் திருமாவளவன் தாமதிக்கிறார் அப்படிலாம் கேட்டாங்கல்ல. அவர் வந்து கொஞ்சம் எங்களுடைய மேலாண்மை குழுல எல்லாருடைய கருத்தையும் கேட்டு விட்டு எப்படிப்பட்ட ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டு அறிவிக்கிறதுக்கு 1 டே ஆயிட்டுங்க. அது இந்த காணொலியை விளக்கியிருக்கிறாப்ல. உடனே என்ன சொன்னாங்க, இதையெல்லாம் கேள்வி கேட்டாங்கல்ல, ஏன் வந்து திருமாவளவன் வந்து லேட் பண்றாரு? அடுத்த கேள்வி, முதலமைச்சர் ஆவதான் பேரம் பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. ஏங்க, ஒரு செங்கோட்டையன் இவ்வளவு தெளிவா அதிமுக விலகி இன்னைக்கு வரைக்கும் பையில வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய போட்டோ வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கல. ஏன் வந்து யார் உங்களை தூண்டி விட்டான்னு கேள்வி கேட்கல. சி.வி. சண்முகத்துக்கு பிரச்சனைக்கு யாரு காரணம்னு கேள்வி கேட்கவில்லை. திருமாவளவன் ஏன் வந்து லேட் பண்றான்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த கேள்வி தொடர்ச்சி கூட புரியுது. நீங்க அவர் திரும்பவும் பதில் சொல்லியிருக்கிறார், அது பார்க்க முடியுது. இந்த கேள்வியின் தொடர்ச்சி என்னன்னா, சோபா விஷயம் முதலில் உங்க உங்க அலுவலகத்துக்கு வரும்போது இதை பேசும்போது மாறவே இல்லை. குறிப்பாக சி.வி. சண்முகம் வீட்டுக்கோ மற்ற வீட்டுகளுக்கோ போகும்போதும் இது வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குது. அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சி.வி. சண்முகம் நேற்றுக்கு இரவு கூட என்ன சொல்றாருனாக்கா, தாவேக்கா வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கட்சிகளுடைய, அதாவது கூட்டணிக்கு அதிமுக தயாராக இருந்தார், அது எடப்பாடியால் தான் கெட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு கூட பெரிய விமர்சனம் வைக்க போனாக்க, இதற்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கிறது, அதனாலதான் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஸ்வநாதன் கூட என்ன சொல்லலாம், அவருக்கு எப்ப பார்த்தாலும் கட்சி நீக்கிறதா அவருக்கு வேலை, அவருக்கு அதை விட்டு வேற வேலை இல்லை, அவருக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கிற அளவுக்கு போறாங்க. எம்பிக்கள் கூட பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் பக்கம் தான் வர்றாங்க. அப்ப இந்த இந்த நீரோட்ட அரசியல் என்னத்தை விளக்குகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? பூனை குட்டி வெளியே வந்துட்டுன்னு பாக்குறேன். நல்லாதான் போச்சு. நானும் கூட மறந்துட்டேன் பதில் சொல்லும் போது. சரி, இந்த சோபா மேட்ரு சி.வி. சண்முகத்தை கேட்டாங்களா? இதே பத்திரிகையாளர்கள் உங்க வீட்டுக்கு ஏன் சோபா வந்துட்டு கேட்டாங்களா? யாரு இதை கேட்கணுமா இல்லையா? சரி, அப்ப வந்து இவ்வளவு தெளிவா சொல்றாரு. எங்களுக்கு முன்கூட்டியே, அதாவது அதிமுகவில் இருந்த நிலையிலேயே யாரு போய் பேசியிருக்கிறா? விஜயுடைய முதலமைச்சர் விஜய், அதாவது தாவேக்கா தரப்பு பேசியிருக்குது. அப்ப இதுக்கு பேர் என்ன பேரம்? குதிரை பேரம் இல்லாமல் கழுதை பேரமா? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா பத்திரிகையாளர்களே? அப்ப இப்பவுமே தெரிஞ்சு போச்சு பூனை குட்டி வெளியே வந்துட்டு. அப்ப இவர்களை இயக்குவதும் தாவேக்காவை இயக்குவதும் ஒரே சக்தி தானோ என்ற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? சி.வி. சண்முகத்தை வந்து நேரம் அப்ரோச் பண்றாங்கன்னா, தாவேக்கால வந்து இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய பின்புலத்தில் உள்ள வந்தவங்க தானே, வேற எப்படி சொல்ல முடியும்? கடந்த காலத்துல அவங்க ஒட்டி உறவான ஆட்கள் தான். அப்ப அவங்கள மூலமாக ஏதோ அப்ரோச் நடக்குதா? இந்த கேள்வி வருதா இல்லையா? நம்ம தாவேக்காவை வந்து இப்ப நான் விமர்சனம் பண்ணமான்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. எப்படி செயல்படுறாங்களோ இஷ்யூ பேஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்? அவங்க சரியா செஞ்சா வாழ்த்துவோம், தப்பா செஞ்சா விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா நடைமுறையில அரசியல் சட்டத்தை அந்த அந்த வழிமுறை அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? கரெக்டா வந்து நம்முடைய கருத்தில பதிவு செய்வோம். இருந்தாலும் நம்ம என்ன கேட்கிறோம், குதிரை பேரம் செய்யலாமா ஜனநாயக அடிப்படையில? எப்படி சி.வி. சண்முகத்துல எப்படி போய் பேசுனீங்க? இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? ஏங்க, பிரேமலதா அண்ணி அவங்க கேள்வி கேட்டாங்களாங்க, அந்த காமராஜ் மேட்டர்ல முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் யாருன்னு இந்த அவையில பதில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது பதில் இல்லை.
ம், ம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கே வீட்டுக்கு போய் உட்கார்ந்த பிறகுதான் ட்விட்டர்ல பதில் வருகிறது. 6 அமர யோசி 7 மணி நேரம் கழிச்சு. ஆக இதுல நம்ம செய்ய மேட்ரு என்னன்னா, திரையில் பார்த்த நடிகர் விஜய் என்பது வேற. அது பிம்பம். ம். முதலமைச்சர் சீட்ல உட்கார வைத்த போது முதல்வராக விஜய் எப்படி செயல்படுகிறார் என்று பாருங்கள் என்பதை இந்த 2 நாளுடைய அமர்வு தெளிவாக ஆகிவிட்டது. நாங்க வந்து தீய சக்தி கிடையாது, நாங்க தூய சக்தி. திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொன்னவர்கள் எந்த அடிப்படையில சி.வி. சண்முகத்தையும் வேலுமணி அவர்களை அண்டர் கோல்ல டீலிங் யார் பண்ணா? அப்ப இது என்ன சக்தி? இல்ல அப்ப அடுத்த அப்படின்னா தூய சக்தியா? இல்ல இல்ல அப்படி கேபி முனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இது வந்து யாரெல்லாம் வந்து இந்த கட்சியை விட்டு விலகுறார்கள் அப்படின்னா அவங்க உயர் பதவிகளை வந்து பறிக்கப்படுகிறது. கேபி முனிசாமி இப்போதைக்கு கரண்டா பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான். அதனால அவங்க தலைமையில இருந்து ஒவ்வொருத்தரா நீக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால நத்த விஸ்வநாதன் சொல்றாரு, இவருக்கு நீக்கிறது தான் வேலைன்னு சொல்றாங்கல்ல. அப்ப உடைஞ்சதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு இருக்கு? கேபி முனிசாமி சொல்ற உண்மையா அல்லது சி.வி. சண்முகம் சொல்ற உண்மையான ஒரு கேள்வி வருது இல்ல? நான் கேக்குறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராணுவ ரகசியம். இவங்க உடைஞ்சு வெளியே போவாங்க. அதிமுக 2 குரா பிளக்கப்படும். இதைத்தான் பாஜக செய்யும். இன்றைக்கா சொன்னோம், என்றைக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா அண்ணன் எடப்பாடியாரை நோக்கி எங்க தலைவர் தெளிவா சொன்னார், அதிமுக என்பது எங்களுடைய எதிர்கட்சி தான், இருந்தாலும் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி அதை அழிந்து விடக்கூடாது. பாஜகவோடு தோழமை கொண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு வரலாற்று ரீதியில் ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஏகநாத் சிண்டையை தான் உருவாக்குவார்கள், சிவசேனாவை அழித்தார்கள். அது போல நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில மம்தா பானர்ஜிக்கு எதிராக கலகம் விளைவித்தார்கள். சுவேந்த அதிகாரியை எடுத்து அவருக்கு எதிராக நிறுத்தினாங்க. அது போல ஆர்ஜேடிய பீகார்ல இந்த பிரச்சனை பண்ணாங்க. நவீன் பட்நாயக் இங்க ஒரிசால பிரச்சனை பண்ணாங்க. இப்படி பெரிய லிஸ்ட் வாசிச்சு நீங்க கவனமா இருங்க, இதுக்கு தான் சொன்னோம். அண்ணா எடப்பாடியார் கேட்கலையே. இப்ப வந்து என்ன செய்யறாங்க, வந்து எஸ்பி வேலுமணியை உடைச்சிட்டாங்க, சி.வி. சண்முகத்தை உடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நியாயப்படி கொறடா என்ற அடிப்படையில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி தான் அந்த கட்சியுடைய பொதுச்செயலர். அந்த அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். சபாநாயகர் எப்படி அனுமதிச்சாரு? நீங்க சொல்ற பாயிண்ட் பார்த்தா சபாநாயகர் எப்படி அனுமதிச்சாருன்னு கேள்வி வருது இல்ல? சபாநாயகருக்கு தான் அந்த கேள்வியை கேட்கிறாருல, எடப்பாடியாரே கேட்கிறார், நீ எந்த அடிப்படையில நாங்க கொறடா வந்து சொல்றாரு, நான் தான் தலைவர் சொல்கிறார். அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னு சொன்னா கட்சி மாறுதல் தடை சட்டம் இருக்குல்ல, அது அடிப்படை நடவடிக்கை நாங்க எடுப்போம். 2/3 மெஜாரிட்டி அங்க கிடையாது. எந்த அடிப்படையில எஸ்பி வேலுமணியை நீங்க பேச அழைக்கிறீங்க? நான் தானே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. அதற்கு சபாநாயகர் என்ன பதில் சொல்றாரு, நான் தான் சபாநாயகரு, யாரை பேச அழைக்க வேண்டும் நான் தான் முடிவு செய்வேன், அந்த முடிவு எடுக்கிற அவனுக்கு உரிமை இருக்குங்கிற. உரிமை கண்டிப்பா சபாநாயகர் இருக்கு. எதுல இருக்கு? மானிய கோரிக்கை விவாதங்கள்ல இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவர் யாருங்கிறத நிரூபிக்கிற வேண்டியது வந்து அந்த கொரோனாவும் கட்சி தலைமை தான் தவிர சபாநாயகர் கிடையாது. சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுக்கும், இந்த கட்சி லெட்டர் கொடுக்கும், என் கட்சிக்கு நான் தான் தலைவர். இப்ப எங்க கட்சிக்கு கொடுத்திருக்கிறது, பிசிகாவுடைய தலைவர் யாரு, அங்க சட்டமன்ற குழு தலைவர்னு ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல, 47 பேர் இருக்கிறாங்க அதிமுக இருந்து. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி எடப்பாடியார் இபிஎஸ் தான் தலைவர்னு சொன்னா அவரை மட்டும் தான் நீங்க பேச அனுமதிக்கணும். எதிர்கட்சிய அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு குழுவை நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? ஒரு மானிய கோரிக்கை லெட்டர் தான் நீங்க அனுமதிக்கல, அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கிறது. அப்ப இந்த கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இந்த கேள்விலாம் இருக்கிறது. கடந்த முறை வந்து இந்த மாதிரியான வரும்போது முன்னாள் சபாநாயகர் அண்ணா அப்பா எப்படி பண்ணாரு, இது போல சலசலப்புகள் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் வரும்போது என்ன முடிவு எடுத்தாரு? எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் தான், அது உங்க கட்சியுடைய நிலைப்பாடு. அண்ணா ஓபிஎஸ் வந்து பதில் சொல்றாங்கன்னா தனிப்பட்ட முறையில உறுப்பினர் பதில் சொல்லட்டும் அப்படின்னு அனுமதிச்சார். எப்போ? மானிய கோரிக்கைகள்ல விவாதங்களுக்கும் அனுமதிச்சார். புரியுதா உங்களுக்கு? ஆனா கட்சியினுடைய தலைமையை யாரு எப்படி அங்கீகரிச்சாரு? எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவர். அங்கீகரிச்சாரா இல்லையா? இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டாம். அவங்களுக்கு தெரியவில்லை, புதுசாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய சபாநாயகருக்கு வந்து இந்த மாதிரி பேசி விட்டார். அதனாலதான் இன்னைக்கு தெரியவில்லையா அல்லது அவர் கட்சிகளுக்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வராது என்ற ஒரு உள்ளடி அரசியலான ஒரு கேள்வி எழுப்புறதுல அது டிரான்ஸ்பரண்டா நாங்க இருப்போம். நான் தான் பவர் சென்டர்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் தான் சொல்லணும். விஜய் தான் அதுக்கு வந்து சொல்ல 25 பேரை வந்து ஆதரவு யாருக்கு அளிச்சிருக்காங்க? தாவேகாவுக்கு அளித்திருக்கிறார்கள். அப்ப நாங்கெல்லாம் பேசி வச்சுதான் சபாநாயகர் அப்படி பேச சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்ல போறாரா? இல்ல எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறாரு என்பதை வருங்காலம் பதில் சொல்லும்.
அதுதான் சொல்ல மாட்டிருக்காரு. முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டிருக்காரு. அந்த பவர்ஃபுல்லான வந்து அந்த அந்த இதை எடுக்கிற கூட பதவி பிரமாணம் எடுக்க கூட ஆக்ரோஷமா இருந்த எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பூனைக்குட்டியுமா உட்கார்ந்துருக்காப்லையா? ம். புள்ளி மாதிரி சிறுத்தை மாதிரி சிரிவான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லையா? அமைதியில இருக்கிறாரு. நோட்ஸ் எழுத்துல இருக்காரு. ஏன்டா அந்த இதுக்கு வந்தோங்கிற முகபாவை பார்க்கும்போது ஐயோ நமக்கு தேவையா? பேசாம வந்து மெரிசலு, கில்லி, துப்பாக்கின்னு நம்ம நடிச்சிட்டு போயிருக்கலாமோங்கிற மாதிரி சொல்லல. முகபாவனை அப்படித்தான் இருக்கிறது. இருந்தாலும் சொல்லுகிறோம், திறமையாக செயல்படுங்க, கரெக்டா செயல்படுங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லணும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த காலையில வாயில கோரிக்கை வச்சுக்கிறோம். இதுல இன்னொரு விஷயமும் இன்னொரு விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த சி.வி. சண்முகம், வேலுமணி பிரிந்து வந்ததற்கு ஒரு வகையில் பிஜேபி காரணம் என்றாலும், அதை வந்து ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா தூக்கிட்டு வர்றது யாருன்னா மார்ட்டின் ஃபேமிலி அப்படின்ற இது வந்து உண்மையான மாற்று அரசு இல்ல, மார்ட்டின் அரசு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் வைக்கப்படுது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா, அது உண்மையா பொய்யாங்கிற விமர்சனத்தை தாண்டி லீமா ரோஸ் குறிப்பாக அதிமுகவுடைய எம்எல்ஏவும் இவங்களுக்கு ஆதரவா வர்றாரு. அப்ப இந்த கூட்டி கிழிச்சு கணக்கு பார்த்தா வேற ஏதோ ஒரு ரூட் போற மாதிரி தெரியலையா? அதை எப்படி பாக்குறது? ஏங்க தேவையில்லாம என்னையும் தொடர் ஆளுநர் அர்ஜுனா அமைச்சரி மாட்டி விடுற மாதிரி கேள்வி கேட்கறீங்க. நாங்க இருக்கக்கூடிய மேனாள் திருத்தையும் அங்க உட்கார வச்சிருக்கிறோம். ஆதவ வருஷம் அவர்களை அமைச்சராக்கி. இல்ல இப்படி ஒரு கருத்து வருகிறது. பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அமைச்சராகிவிட்டார். நம்ம நண்பர் தான். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முன்னாள் நிர்வாகி தான். இப்ப அங்க வந்து சிறப்பா செயல்படுறாரு. அவர்லாம் இருக்கிறாங்க நம்பிக்கை கொள்றோம். சரி, அவர் RSS பக்கம் கூட்டி போக மாட்டாரு. பிஜேபி பக்கம் வந்துட்டு சாயும் போது அவர் வந்து என்ன செய்வார், கிளர்ச்சி செய்வார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் மாமியார் லீமா ரோஸ் வந்து யார் பக்கம் இருக்கிறார்? யார் பக்கம் நின்றுக்க வேண்டும்? எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் பக்கம் நின்றுக்க வேண்டும். மற்றபடி பார்த்தா யார் பக்கம் நிக்கிறாங்க? சி.வி. சண்முகம் கிளர்ச்சி குழு பக்கம் நிக்கிறாங்க. அவன் வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்வியுடைய சந்தேகம் வழக்குதான் செய்கிறது. சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணி அவர்களை ஒரு சக்தி இயக்குது என்று சொன்னால், அது பக்கம் லீமா ரோஸ் இருக்கிறான் என்று சொன்னால், அப்போ மார்ட்டின் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள வருதா இல்லையா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? இதை ஆதவ அர்ஜுனா அவர்களோ, அமைச்சர் நண்பர் ஆதவ அர்ஜுனா அவர்களோ, லீமா ரோஸ் அவர்களோ தான் என்ன செய்யணும்? லீமா மார்ட்டின் அவங்க தான் என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டும். அவங்க லீமா ரோஸ்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்றாங்க. நீங்க எடப்பாடியுடைய அவர் கட்சி இருந்துகிட்டு நீங்க மணிமா ரோஸ் சரியில்லை, நான் அப்படி ஒண்ணும் எடப்பாடிக்கு துரோகம் பண்ணலங்கிறாங்க. ஆனாலும் இங்க வந்து சரிங்கிறாங்க. ஆனாலும் இந்த புது அரசு நல்ல அரசுங்கிறாங்க. குழப்பி பதில் சொல்றாங்க. பத்திரிகைகள்ல கேட்ட கேள்விக்கு முழுமையா பதில் சொல்லாம ஓடுறாங்களே. அதான் நானும் பார்த்தேன். அதான் சொல்றேன், இப்படி பதில் சொல்லக்கூடாது. நீங்க கேட்கிற கேள்வியை வந்து நிறுத்தி நிதானமாக அவதானிச்சு, எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் பிஜேபியுடைய கைப்புலிலாம் கிடையாது. நான் தமிழ் மக்களுக்கு வந்து சேவை செய்ய தான் வந்திருக்கிறேன். நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம். ஆனா 5000 கோடிக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி அஃபிடவிட்ல கொடுத்துருக்கிறேன். மக்களுடைய பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இங்க சமூக நீதிக்கான ஆட்சிக்காக குழு கொடுக்க வந்திருக்கேன். நீங்க அப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்லியிருக்கணும்? அது அந்த அதிமுகவுடைய தலைமையின் பின்னால் நின்று சொல்லியிருக்கணும். நீங்க அவங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு வந்து பிரிவினை அந்த குரூப்போட நீங்க சொல்லிட்டீங்க, அது தப்பு இல்ல. நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே வந்து சரியான தாவேக்காவுடைய அமைச்சரவைக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னா, எடப்பாடியார் அவர்கிட்ட சொல்லி உங்க கொரோனாவிடம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். நீங்க அவங்க சொல்றது நீங்க கேட்டிருக்கணும். இல்ல இப்ப வேணா பிறகு வாக்களிப்போம், ஏதோ முடிவு இல்ல நாங்க எதிர்த்துதான் வாக்களிப்போம் என்று சொல்வதை நீங்கள் கேட்டு கட்டுப்பட்டு இருந்திருந்தால், நீங்க அப்படிலாம் இல்ல பின்னாடி ஆள் இல்லைன்னு சொல்றதுக்கு அது அர்த்தம் இருக்கும். அந்த விஷயத்துக்கு நாம் உள்ளே ரொம்ப டீப்பா போனா அது அவங்களுடைய சப்ஜெக்ட். இருந்தாலும் இது வந்து ஒரு கரும்புலியா தான் இருக்கிறது. ஏன்னா குடும்பமே வந்து வந்திருக்கிறது. மார்ட்டின் குடும்பம் இங்க மகன் பாண்டிச்சேரியில, மனைவியும் மருமகனும் வந்து தமிழ்நாட்டுல என்று இருக்கிறது. மார்ட்டின் அவர்கள் வந்து இப்போ அடுத்த அதானியாக அடுத்த அம்பானியாக வருவதற்கான ரூட் மேப்பை போட்டுட்டாரோ என்று கூட பேசுகிறார்கள். மார்ட்டின் மாமா வாழ்க, இதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகே, அப்ப இறுதியா இந்த திமுகவில் நடந்திருக்கிற உட்கட்சி பூசலை எப்படி புரிந்து கொள்வது? இதன் போக்கு எதை நோக்கி போகும்? எடப்பாடியுடைய எதிர்கால அரசியல் இருக்குமா இல்லையா? ஏன்னா இப்ப சட்டப்படி அவர் வந்து பொதுச்செயலாளர் இருந்தும் கூட பெரும்பான்மை மக்கள் சி.வி. சண்முகம் எம்பிக்கள் முதற்கொண்டு இங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப இறுதியா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இது பின்னணியான உண்மையான விஷயம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஓரளவுக்கு எடப்பாடியார் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாம் வந்து இப்ப ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருப்பது நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் உட்பட, முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உட்பட
முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைந்ததை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மின்னணு வாக்கு இயந்திரமுடைய டேம்பிங் நடந்ததா என்றுதான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்கிற மாதிரி இல்லை. பர்டிகுலரா அதை பத்தி கவனமே எடுக்கல. இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி எந்த கேள்வி கேட்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நான் நினைக்கிறேன், ஒருவேளை எடப்பாடியார் அவர்கள், நீ என்னடா சி வி சண்முகமும் வேலுமணியும் கிடைப்பேன், நான் தான் ஒரிஜினல் அடிமை அப்படின்னு சொல்லி நேரடியா போய் அமித்ஷாவையும் மேலிடத்தை பார்க்க வேண்டிய ஆட்களை பார்த்து, நான் இவங்களை ஃபுல்லா என்ன செஞ்சிருவோம், விளக்கி விட்டுறேன், நீங்க நான் சப்போர்ட் பண்றேன், இடைத்தேர்தல் வரட்டும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றேன், அப்படி ஒரு பல்ட்டி அடிச்சாருன்னு வைங்க. அப்படி ஒரு விஷயத்த எடுத்தாருன்னா இந்த சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடியார் மீது இருக்கக்கூடிய வழக்கை விட சி வி சண்முகம் அண்ணன் பேர் உள்ள வழக்கு நிறைய இருக்குது. எஸ்பி வேலுமணி வழக்கு நிறைய இருக்கிறது. வழக்குகள் அடிப்படையில் நிர்பந்திக்கப்பட்டாரான்ற கேள்விலாம் இருக்கிறது. நான் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களையோ சி வி சண்முகம் நம்ம புரட்சி மதிப்பிடல, அவங்க துரோகியெல்லாம் காட்டல. ஏன் ஒரு சுயந்திருக்கக்கூடிய உடைக்கிறீங்கன்னு அந்த சின்னம்மா அவங்க சசிகலா அம்மையாரே பொறுமி போய் வெக்ஸ் ஆகி போய் நேற்று பேட்டி கொடுத்தாங்க. ஏன்பா இருக்கிறதே நம்ம இவ்வளவு பலகீனமா இருக்கிறோம், இதுல வேற நீங்க ரெண்டா பிரிஞ்சு போகணுமா, இல்ல ஒண்ணு சேருங்கப்பா என்று ஓப்பனா சொல்ற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்க, நீங்க உங்களுக்குள்ள உள்நிலை வர பேசி தீர்த்துக்கலாமே என்று சொல்றாங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தன்னுடைய தலைமையை விட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடி. அதுக்காக எல்லா வேலையிலும் செய்வார். அதனுடைய நீட்சி எப்படி இருக்கும்னு சொன்னால் பிஜேபிக்கு முழுமையா அடிமையாயிருவோம் அப்படிங்கிற முடிவரை கூட தயங்க மாட்டார் அவர். ஏன்னா கடந்த கால எடுத்திருக்கிறார். ஆக இந்த அடிப்படையில இவங்களுடைய கிங் பின் யாரு, இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி அது, அந்த சக்தியில நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற முடிவு கூட எடுக்கலாம் எடப்பாடியார். அப்படி எடுத்து கட்சித்தாவல் தடை சட்டத்துல அடிப்படையில அவங்க நீக்கம் பண்ணி 25 எம்எல்ஏயும் அது கோர்ட்டு தீர்ப்பு அவர் வாங்கி விட்டார் என்று சொன்னால் மீண்டும் இடைத்தேர்தல் வரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளியாக தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன செய்யும், அதை பரிணமிக்கும். 25 இடத்துல திரும்பவும் திமுக போட்டிடுவாங்க, தாவேக்காவும் போட்டியிடும். அது தாவேக்கா அதிமுக சேர்ந்து கூட போட்டிடலாம் அப்படின்னு தெரியவில்லை. அதுல ஒரு 10 சீட்டு திமுக எடுத்தா கூட பெரிய விஷயம் இல்ல. 15 சீட்டு வின் பண்ணா முடிஞ்சு போச்சுல. அப்ப அது மிகப்பெரிய அரசு நெருக்கடி என்ன செய்யும், தாவேக்காவுக்கு ஏற்படும். அப்ப இதையெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாரு. இன்றுமே கட்சியின்ல அடிப்படையில எடப்பாடியாருக்கு தான் என்ன இருக்கு, அவங்க வாய்ஸ் இருக்கிறது. அவங்க தான் லிஸ்ட் போடுறாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல எத்தனை தொகுதி வின் பண்ணிருக்கிறீங்க, கடலூர் மாவட்டத்துல நீங்க எத்தனை தொகுதி வின் பண்ண வச்சீங்க, நாகை மாவட்டத்துல எத்தனை தொகுதி வின் பண்ண வச்சீங்கன்னு சி வி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணி கேள்வி கேட்கிறாருல அவரு. அப்ப அந்த கேள்விக்கு உங்க பதில் இல்லைல்ல, நீங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க, உங்க மாவட்டத்தில் உள்ள சக எம்எல்ஏக்கு நீங்க வெற்றி பெற வைக்கவில்லை அப்படிலாம் கேள்வி கேட்க அந்த பிரச்சனைலாம் தான் சொல்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் அவர் வேலை செய்வாரு. அவர் என்ன செய்யறாங்கிறத பார்ப்போம். நம்முடைய நோக்கம் அதிமுக அழியக்கூடாது, அதிமுக மீண்டும் புத்துணர்வு பெற வேண்டும். திமுக எப்படி ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறாங்களோ, உதயநிதியை பார்க்கும்போது பெரிய ஒரு உற்சாகம் வருதா இல்லையா, பரவாயில்ல, தாய் இப்ப 8 அடி பாய்ந்தா குட்டி 14 அடி பாய்ந்து சொல்றாங்க லைட்டா திமுக காரங்க. அடுத்த வாரிசு அரசியல் சொல்லவில்லை, அடுத்த ஆளை உருவாக்கிட்டாங்க பாருங்க. அதே மாதிரி எடப்பாடியாருக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு இருக்குல்ல, எடப்பாடியாரே ஸ்டாண்ட் பண்ண முடியாது இருக்குல்ல. அப்ப அதனாலதான் அந்த அதிமுக அழிந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்க என்ன செய்யணும், எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்தா பேசி ஒரு முடிவெடுத்தால்தான் இது போன்ற ஒன்றிய அரசுடைய அந்த பாசிச அந்த கோர முகங்கள் கோர கை தமிழ்நாட்டு மண்ணை சூழலையாம பாதுகாக்கலாம் என்பதுதான் நம்முடைய பேட்டியுடைய சாராம்சம். ஓகே. எப்படி அதிமுக பின்னாடி அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அதிர்ச்சி தகவல் இருப்பது மட்டும் நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல திருமாவளவன் சொல்லக்கூடிய விளக்கத்திலிருந்தும் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நிறுவமுகமாக நீங்க பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி. நன்றி.